ஜனநாயக அரசியல மக்கள் ஓட்டு போடுறாங்க. இப்போ கூத்தாடி எப்படி முதல்வர் ஆனாரு? அது ஜனநாயகமா? அதுக்கு முன்னாடி அவங்க இருந்ததுனால தான் நீங்க வர முடிஞ்சிச்சு. அந்த ஜனநாயகத்தினுடைய தொடர்ச்சி. ஆனா அவங்க நேரடி தேர்வு, நீங்க ஒரு மறைமுகமான ஒரு விதமான தேர்வு. அவங்க மந்திரி பதவிக்காக எப்போதும் காத்து கொண்டிருக்கக்கூடிய, கனவு கண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஜீவன்கள். அவங்கள 2 பேரும் தூக்கி போட்டு உள்ள போடுறீங்க, பிரச்சனையே இல்லை, அது பாட்டுக்கு ஓட போகுது. ஆனா என்ன டெலிவர் பண்ண முடியும்? ஒரு பர்செப்ஷனே இல்லாத ஒரு ஆளு, ஆடக்கூடியவருடைய ஆட்டம் ரொம்ப ஒரு மாதிரியா போகும். புது விதமா ஆடுறாரு, இல்ல தாங்க முடியாத ஆடுறாரு. அப்படியாப்பட்ட நிலையில தான் திருமாவளவனுடைய எனக்கு டான்ஸ் இருக்குது. நீங்க என்னதான் சொன்னீங்களோ விஜயை பத்தி, அதை நான் இப்ப திருப்பி சொல்ல வேண்டாம். அப்புறம் மந்திரி சபைக்கு அவங்க இது பண்ணோம்னா அதையும் பரிசீலிக்கிறேன்னு அர்த்தம். ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இதானே ஆண்டாண்டு கிழமை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, விருந்தில் பங்கு தான் வேணுமா? எங்க போய் முடியணும்னா எல்லாம் அதிகாரி ராஜ்யத்துல போய் முடியும். அந்த அதிகாரி ராஜ்யம் அப்படின்றதுல விஜய்க்கு நான் சொல்ல வரேன், நீங்க மக்கள் எதிர்பார்க்கிறது செய்ய முடியாது. அதிகாரி ராஜ்யம்ன்றது ஒரு கட்டை போட்டு வேலை செய்யற ஒரு கதை. அது அதெல்லாம் வரவே வராது. ஒரு சாராம்சத்துல உரிமை கோரிய, உரிமை அடிப்படையில நடத்தப்படக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒரு ரசிகர் மன்ற கட்சியினுடைய ஆட்சியை பலப்படுத்துறதுக்கும் ஸ்திரப்படுத்துறதுக்கும் தங்களை பலியிட்டுக் கொள்வது தற்கொலைக்கு ஒப்பானது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அமைச்சரவை விரிவாக்கம் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் அதே போல காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. முதல்ல இந்த விரிவாக்கத்தை நீங்க ஒரு சமூக நீதி பார்வையாளரா எப்படி பாக்குறீங்க? சமூக நீதி அப்படின்றதை விட ஒரு நேரடியான ஒரு பார்வையில பார்த்தோம்னா, விஜய் ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் நற்பணி மன்றம், தமிழக வெற்றி கழகம், இப்பொழுது அதனுடைய ஆட்சி, அதாவது ரசிகர் மன்ற ஆட்சி, ரசிகர் மன்ற அமைச்சரவை, யார் ரசிச்சாங்களோ அவங்க முதலமைச்சர், இவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கு இந்த மொத்த நிகழ்வு சொல்லக்கூடிய செய்தியை தான். யார் இவங்க, என்ன அனுபவம் இருக்கு, எப்படி இவங்க கொண்டு போக போறாங்க, எதுவுமே தெரியாது. ஆனா 32 பேர் அமைச்சர் ஆயிட்டாங்க, 33 பேர் ஆயிட்டாங்க. இன்னொரு 2 பேர் அவங்க வந்துட்டு ஒருத்தர் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து வரப்போறாரு, இன்னொருத்தர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லேருந்து வரப்போறாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவங்ககிட்ட என்ன நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்துருக்கிறதாலாம் சொல்கிறாங்க சிலர். ஊடக நண்பர்கள்லாம் கூட சிலர்லாம் சொல்கிறாங்க விஜய்கிட்ட எதிர்பார்ப்பு, விஜய் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள். என்ன பண்ணுவார் அவர்? என்ன பண்ணுவார்? ஒரு கட்சி ஆர்கனைஸ்டு பார்ட்டி கிடையாது. வெளியிலிருந்து வந்தவங்களெல்லாம் உள்ள தூக்கி போட்டீங்க. இப்போ லோகேஷ் தமிழ்ச்செல்வன் யார் அப்படின்னோம்னா, தனபால், முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய பையன். அதிமுகவில் அவருக்கு சீட்டு இல்லை, இங்கே வந்தார், சீட்டு கிடச்சிது, மந்திரி ஆகிட்டார். இவர் என்ன செய்வார்? இப்படி நீங்கள் கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா யாருக்கிட்டையுமே எதுவுமே பதில் இருக்காது. விஜயை பொறுத்த வரைக்கும் தனது ரசிகர் மன்றத்துக்காக உழைச்சவங்க, தனக்காக உழைச்சவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாரு, மந்திரி ஆக்கிவிட்டார். அவ்வளோதான். இவங்களால தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை இருக்கும்? ஒன்றுமே இல்லை. அப்படி பேசுனேன் அப்படின்னோம்னா அது தமிழ்நாட்டு மக்களையும் அவரை ஓட்டு போட்டவங்களையும் ஏமாத்துறதுக்கு ஒப்பு. ஸோ அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் சமூக நீதி அடிப்படையில் தலித் சமூகத்துக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதே போல் கிறிஸ்தவ சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் இப்போ 2 இலாக்காக்கள் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கு. ஒன்று ஆதி திராவிடர். சமூக நீதியின் மூலம் நீங்கள் வந்துட்டு கொடுத்த இடத்துல யார் அவங்கெல்லாம் கவுன்சிலராக இருந்திருக்காங்களா? ஒன்றுமே வேணாம், அப்படியே நேராக வரலாம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் நியர் இம்பாசிபிள். புரியுதுங்களா? இந்த இவிஎம்ஐ வச்சுக்கிட்டு, இந்த ரசிகர் மன்ற கூட்டத்தை வச்சுக்கிட்டு பண்ண ஏற்பாடுகள் தான் இவ்வளவும். முடிஞ்சு போச்சு. இவங்கெல்லாம் யாரு? இல்லை, காலகாலமாக ஒரு குறுநிலை மன்னர்களே இந்த மாவட்டத்தையும் இந்த மண்டலத்தையும் வந்து ஆட்டி படைச்சு கொண்டே இருக்கணும், அவங்களே அமைச்சராக இருக்கணும், அவங்களுடைய மகன்களே வந்து மீண்டும் வாய்ப்பு. அவனுடைய தம்பியான ஹக்கீம் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நீங்க சாயம் நீங்க பூச வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பத்திரிகையாளர் கேள்வி. அதனால தான் நான் நன்றி செலுத்துறேன்னு தான் நான் சொன்னேன். ஆதவர்ஜன தம்பின்றீங்களே, ஆதவர்ஜன அவர் தான் சொல்லுவார், குறுநில மன்னர், இளவரசர் எல்லாம். ஜனநாயக அரசியல மக்கள் ஓட்டு போடுறாங்க.
இப்போ கூத்தாடி எப்படி முதல்வர் ஆனாரு? அது ஜனநாயகமா? அதுக்கு முன்னாடி அவங்க இருந்ததுனால தான் நீங்க வர முடிஞ்சிச்சு. அந்த ஜனநாயகத்தினுடைய தொடர்ச்சி. ஆனா அவங்க நேரடி தேர்வு, நீங்க ஒரு மறைமுகமான ஒரு விதமான தேர்வு, இவ்வளவுதான். இதுல இவங்கெல்லாம் ஒண்ணுமே எனக்கு என்னன்னா எந்த விதமான எக்ஸ்போசருமே கிடையாது. 2.5 வருஷத்துல இப்போ அப்போ விஜய் என்னதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். அவர் இருக்கிற கட்சி இருக்கிற ஆளு ஆறு இந்த 2.5 ஆண்டு காலத்துல இந்த தமிழ்நாட்டுடைய பொது தளத்துல எந்த கட்சியும் சாராமல் இயங்கி வரக்கூடிய ஏராளமான நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறாங்க. ஹக்கீம் ஏராளமானவர் இருக்காங்க. நீங்க எவ்வளவு பேரை கேண்டிடேட் போடுறதுக்காக தேடி டெண்டர் விட்டீங்களே, அதை கொஞ்சம் நிறுத்திட்டு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கூட ஐயா ஜனகராஜ் போன்றவர்கள், ஏன்னா நீதிபதி ஹரி பரந்தாமன் போன்றவர்கள், இவங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இன்க்ளூடிங் சகாயம் போன்றவர்கள் இவங்களாம் கூட இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் கொண்டு உங்களுடைய கட்சிக்கு இது பண்ணி நம்ம ஒரு ஃபோக்கஸோட போராடி சொன்னோம்னா மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதா இருக்கும். இன்னைக்கு அவங்க மந்திரி ஆனவுடனே பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் ஒரு பாரம்பரியமாக 68 காலம் இருந்த கட்சி ஒன்றும் கிடையாது. அதனால இப்படி செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் நீங்கள் அது பண்ணவே இல்லை. அந்த தரத்தை சிந்திக்கல. ஆதரவை பெறுவதற்காக சில கட்சிகளை மந்திரி சபையில் சேர்க்க போறீங்க. முஸ்லீம் லீக், விடுதலை சிலை, காங்கிரஸ் சேர்த்தாச்சு. அவங்க மந்திரி பதவிக்காக எப்போதும் காத்து கொண்டிருக்கக்கூடிய, கனவு கண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஜீவன்கள். அவங்கள 2 பேரும் தூக்கி போட்டு உள்ள போடுறீங்க. பிரச்சனையே இல்லை, அது பாட்டுக்கு ஓட போகுது. ஆனா என்ன டெலிவர் பண்ண போறீங்க? ஒரு பர்செப்ஷனே இல்லாத ஒரு ஆளு. இப்போ எனக்கு கூட அந்த சேலம் தொகுதியிலேருந்து ஜெயிச்ச அந்த பார்த்திபன் அப்படின்ற அந்த தம்பி மேலே எனக்கு ஒரு ரெக்கார்டு உண்டு. ஏன்னா அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. அவரும் புசி ஆனந்த் தான் சேர்ந்து ஆத்தூர்ல இருந்து அரசியல் பயிலரங்கத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன், எப்படி இருக்குது இந்த அரசியலுக்கு வந்திருக்க அந்த அனுபவம் அப்படின்ற மாதிரி நான் அவருக்கு ஒரு கேள்வி கேட்டேன். அது சொன்னார், அண்ணே விஜயோட தளபதியோட இருக்கிறோம். தளபதி இப்போ அரசியலில் பயணிக்கிறாரு. ஸோ அதில் நம்ம அரசியலில் பயணிக்கிறோம். நாளைக்கு அவர் வேற ஒரு இடத்துக்கு அதுக்கு அதையும் பயணிப்போம். ஆனால் இப்போ அந்த தளபதியோட தான் இருப்போம். அவ்வளோதான். இந்த பர்செப்ஷன் அவருக்கும் தளபதிக்குமான உறவு, ரசனை ஓகே. அதே அவர் இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். என்ன அவருடைய பர்செப்ஷன், எப்படி அவர் பண்ணுவார்? எங்கே போய் முடியணும்னா எல்லாம் அதிகாரி ராஜ்யத்தில் போய் முடியும். அந்த அதிகாரி ராஜ்யம் அப்படின்றதுல விஜய்க்கு நான் சொல்ல வரேன், நீங்கள் மக்கள் எதிர்பார்க்கிறது செய்ய முடியாது. அதிகாரி ராஜ்யன்றது ஒரு கட்டம் போட்டு வேலை செய்யற ஒரு கதை. அதெல்லாம் வரவே வராது. நீங்க ரெண்டாவது இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அந்த சமூக நீதி அப்படின்னு. சமூக நீதி கோட்பாடுகள்லாம் என்ன அப்படின்னா டேலண்ட்ஸ்ல இருந்து தான் வரணும். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு சமூக நீதியினுடைய மேலே படியை போட்டுறக்கூடாது, இல்லை அவங்க மேலே அந்த வெயிட்டை போடக்கூடாது. இப்போ ஹக்கீம் மந்திரி சபையில் சேர்றாரு. அவர் நான் பொது நலத்துறை, பொது தொடர்பு துறையில் நான் வைக்கிறேன் அப்படின்னா அதற்கான ஒரு அடிப்படை, அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, அவர் நல்லா மூவ் பண்ணுவார் அப்படின்ற எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் பண்ணலாம். அப்படியான அடிப்படை எங்கே இங்கே இருக்குது? அப்புறம் சமூக நீதி அப்படின்னு சொல்கிறதுனா சும்மா சமூக நீதி இன்னொரு பக்கம் நான் சொல்கிறேன், நீங்கள் 7 தாழ்த்தப்பட்டவர்கள் கொடுத்துட்டீங்க, 5 பேர் இந்த மாதிரி முக்குலத்தோர் கொடுத்துட்டீங்க, 4 பேருக்கு வன்னியரை கொடுத்துட்டீங்க. அப்படி இல்லை. சமூக நீதி அப்படின்றது எவ்வளோ சமூகங்கள் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். புரியுதுங்களா? சீர்மரபினர் இருக்காங்க, ரைட்டுங்களா? அருந்ததியார் இருக்காங்க. இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. அதுவும் ஒரு பகுதியிலேருந்து ஜெயிச்சு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுடைய கிளஸ்டராக இருக்கணும். ஆனால் எது எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்து போட்டிங்கனாலும் கடைசியாக ஒரு ரசிகர் பண்ணுற அமைப்பாக தான் இந்த அமைச்சரவை இருக்கும். அதனால் மக்களே எதையும் எதிர்பார்க்காதீங்க. அப்படி நீங்க உங்களுடைய பார்வையின்படி அந்த ரசிகர்கள் மன்றம் கொண்ட அந்த அமைச்சரவையில திருமாவளவர்கள் பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நிர்வாகிகள்லாம் பேசும்போது எப்படியும் அமைச்சரவையில பங்கு பெற்றுவாங்க போல. தெளிவான விடுதலை சிறுத்தைகளை நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு அரசியல் ரீதியா. இப்போ எல்லாத்தையும் பரிசீலிக்கக்கூடிய ஒரு கட்சியா போயிடுச்சு. ஆனா இந்த ஒரு வார காலமாவே திருமாவளவன் அவர்களுடைய இந்த பிரஸ் மீட்ஸ், அந்த பேட்டிகள் எல்லாமே சற்று ஒரு குழம்பிய ஒரு நிலையிலும் ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு பேச்சையும் கிரகம் எடுத்து ஆடுறவருக்கு கிரகம் ரொம்ப அதிகமான வெயிட் ஆச்சுன்னா ஆடக்கூடியவருடைய ஆட்டம் ரொம்ப ஒரு மாதிரியா போகும். ஆட புது விதமா ஆடுறாரு, இல்ல தாங்க முடியாத ஆடுறாரு.
அப்படியாப்பட்ட நிலையில தான் திருமாவளவனுடைய இன்னைக்கு டான்ஸ் இருக்குது. நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ விஜயை பத்தி அதை நான் இப்போ திருப்பி சொல்ல வேண்டாம். அந்த விஜயை நீங்க ஆதரிக்கிறது அப்படின்றது ஒரு ஜனநாயக அடிப்படை. ஒரு அரசு அமைந்தாகணும், ஒரு குடியரசுத் தலைவர் வரக்கூடாது, மீண்டும் ஒரு தேர்தல் சீக்கிரமா தமிழ்நாட்டுக்கு திரிக்கப்படணும், ஆகாது. அதோட நின்று இருக்கணும். அப்புறம் மந்திரி சபைக்கு அவங்க இது பண்ணோம்னா அதையும் பரிசீலிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இப்ப இதை விட்டா இல்ல சார், இதை விட்டா நமக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இந்த விளிம்பு நிலை மக்களுக்கு எப்போ கிடைக்கும்? இது கிடையாது. இது இந்த என்ன பதவி ஒதுக்கி இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு? இல்ல ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரும் இதை கேட்ட உடனே உங்களுக்கு சிரிப்பு வருது இல்ல? ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இதுதானே ஆண்டாண்டு காலமா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, விருந்தில் பங்கு தான் வேணுமா? நினைச்சு பாருங்க, ஒண்ணுமே இல்லை. முஸ்லிம்களுக்கு என்னது? சிறுபான்மையினர் நலத்துறை இதானே எப்போதும் பண்ணிட்டு இருக்கிறது. இது என்ன ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு? உங்களுக்கு விவசாயத்துறை கொடுக்குறாரு விஜய் அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் எடுத்துக்கிறேன். அந்த முஸ்லீமுக்கு வந்துட்டு ஒரு வணிக வரித்துறை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஒரு பதவி, இதெல்லாம் ஒரு அமைச்சர் பொறுப்பா? அதெல்லாம் எப்போ பார்த்தாலும் அப்படி கொடுத்து என்ன பண்ணிட்டுங்க? அந்த அந்த அமைச்சரை என்ன பண்ணிடுச்சு சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு ஏமாத்து ஹக்கீம், ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு பரிசீலிக்கவும் வேணாம், முடிவெடுக்கவும் வேணாம், தூக்கி குப்பையில போட்டுப்பாங்க. ஒரு ஆபத்து ஒண்ணு இருக்கு, அதை மட்டும் நம்ம சுட்டி காட்டுறோம். விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டுடைய 3வது பெரிய கட்சி. அந்த கட்சிக்கு சமீப தேர்தலில் ஏற்பட்டதுன்னா அவங்களுடைய அந்த ஓட்டு பேங்க்னா செல்வாக்குன்னு சொல்லலாம். ஓட்டு பேங்க்ன்றது தப்பு. அந்த செல்வாக்குடைய பட்டியலினத்து மக்கள் வந்துட்டு ஒரு 30% பேர் வந்துட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க 30ன்றீங்க, ஆனா பலரும் பல கணக்குகள் சொல்றாங்க, 70 80 கூட சொல்றாங்க. இல்லைண்ணா, அது நம்ம ஊடகத்தில் இருக்கிற நண்பர்கள் தானே, அவங்க பிரமாதமான சொறீங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்க. அவங்க தான் வந்துட்டு விஜய் 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 மாற்று அரசியல் புரட்சி எல்லாத்தையுமே சொல்லி விட்டாங்க. அவங்கள விட்டுருங்க. அவங்க எது வேணாலும் சொல்ல சுதந்திரம் படைத்தவர்கள். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னோம்னா, அதெல்லாம் இல்லை உண்மை. இது வந்துட்டு எஸ்டிமேட் பண்ணது, இப்படி எப்படி இந்த சமூகம் போயிருக்கு அப்படின்றது அந்த பூத் வைஸ் அனாலிசிஸ் பண்ணதுலேருந்து வந்தது. அப்படி வந்துட்டு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 30% அப்படின்னா அது திருமாவளவன் அவருடைய சொல்லையும் தாண்டி நடந்த செயல். அவங்க போயிட்டாங்க தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மனமு வந்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இவரும் போயிட்டு அங்கே சேர்ந்தார் அப்படின்னோம்னா மிச்ச மீதியும் வந்துட்டு தாவேக்கா தான் சிறந்தது அப்படின்னு அதுக்கு ஓட்டு போட ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்கள் ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி ஆயிடுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி ஓட் பேங்க் இருக்காது, உங்களுக்குன்னு செல்வாக்கு தலைமை எதுவுமே இருக்காது. அப்படியே சுருங்கி உசிலம்பட்டியில் முடிஞ்சு போயிட்ட மாதிரி உங்களுடைய இது காட்டு மன்னார் கோயிலில் முடிஞ்சிடும். வேற எதுவுமே இருக்காது. இதுதான் ஆபத்து. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து தமிழ்நாடு சார்ந்து தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு மாபெரும் கட்சி. தனித்தன்மையோட போராடக்கூடிய விடயங்கள் ஏதோ இருக்காது. உள்ளபடியே 8 சீட்டு கொடுத்தது ரொம்ப தப்பு தான், அநியாயம் தான், மறுக்கல. ஆனாலும் நீங்கள் சார்ந்து நின்ற கூட்டணியோடு நின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக ரீதியான உண்மையான சமூக நீதி சக்தி. அது உங்களுக்கே தெரியும், நாங்கள் விளக்க வேண்டியதில்லை. அடிபட்டு போயிடுவீங்க. அதேதான் முஸ்லீம் லீக். 60% பேர் தான் முஸ்லீம் லீக்கு போட்டாங்க, 40% பேர் சிறுபான்மையினத்தில் விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு மயக்கம், ஏதோ ஒன்று விடுங்க. இப்போ இந்த எஸ்டிமேட் கூட தப்பாக கூட இருக்கலாம் நான் சொல்கிறது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ வச்சு விளையாட்டாங்க. இல்லாட்டி ஸ்டாலின் போன்றவர்களுக்கு கடந்த தேர்தலில் பதிவான வாக்கு கிடைக்கல. இப்போ அவர் பெற்ற வாக்குகள் 30% குறையவே குறையாது. தட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போது நீங்கள் நினைக்க பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு சாராம்சத்தில் உரிமை அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒரு ரசிகர் மன்ற கட்சியினுடைய ஆட்சியை பலப்படுத்துறதுக்கும் ஸ்திரப்படுத்துறதுக்கும் தங்களை பலியிட்டுக் கொள்வது தற்கொலைக்கு ஒப்பானதுன்ற. நான் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் இல்லை, இந்திய முஸ்லீம் லீக்கும் சொல்லுவார். அது ஒரு பெரிய கட்சி, மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சி. அது சிபிஎம்க்கும் நீங்க வாங்க குடும்பமா இருப்போம் அமைச்சரவையில் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சாங்க. ஆனா அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலான்றாங்களா? குடும்பம் வாங்க, குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலாம். இந்த விஜய் நாளைக்கு போயிட்டு வந்துட்டோன்னா எப்படிங்க இருப்பாரு? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த களத்திலேயே இல்லை அப்படின்றாரு அவரு. இல்ல சார், இப்போ ஆதவர்ஜனா என்ன சொல்றாரு, அண்ணன் திரும்ப நீங்க வாங்க, நீங்க திருச்சி கிழக்குல நில்லுங்க, உங்களை நாங்க துணை முதல்வராக திருச்சி கிழக்குல நில்லுங்கலாம் சொல்லல. அவர் சொன்னது என்னன்னு அமைச்சரவைக்கு நீங்க வரணும்னு தான் சொன்னாரு. அமைச்சரவை வரணுன்றாரு. பட் ஆனா விளக்கங்களா அவங்க தரப்புல இருந்து கொடுக்கப்பட வேண்டியது வந்து திருச்சி கிழக்குல வந்து இடைத்தேர்தல் விரைவில் வரப்போகுது,
நம்ம உங்களுக்கு வந்து நம்ம பண்ணலாம். இல்லை நீங்க எங்கே வேணாலும் வரட்டும். இப்போ திருமாவுக்கு வந்துட்டு ஒரு அமைச்சர் பதவி வந்துட்டு எதுவும் சாதிக்க போகிறது இல்லை. ம். என்ன கேட்டிங்கன்னா திருமாலாம் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசுடைய சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்ற ஒரு நபர் தான். ம், ம், இங்கே துணை முதலமைச்சர் என்னது? ம். அது ஒன்றுமே கிடையாது, டைட்டில் அது, அவ்வளோதான். துணை முதலமைச்சர் அப்படின்ட்டு விஜயனுடைய பொறுப்பில் பாதி எடுத்துருவாங்களா? இல்ல விஜய் நெறிப்படுத்தக்கூடிய இடத்துல திருமாவளவன் அவர்கள் இருப்பார்ல, இவர் அந்த இடத்துல இருந்தார்னா விஜய் வந்து எப்படி வந்து ஆட்சியை நடத்தணும்? யா- விஜய் திரும்ப நெறிப்படுத்துறாருன்னா அப்போ ஆதவர்ஜுனால என்ன பண்ண போறாங்களா? இல்ல சார், இப்போ உங்களை போன்றவர்கள்லாம் ஒரு சந்தேக பார்வை வைக்கிறீங்களா? விஜய் இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாரு, தப்பி தவறி வந்துட்டாரு, அவருடைய ஆட்சிலாம் இப்போ வந்து எப்படி இருக்க போதோன்னு ஒரு அச்ச உணர்வு நீங்க எல்லாம் வெளிப்படுத்துறீங்களே. அப்போ முற்போக்கு சக்திகள் இப்போ உடன் இருக்கிறாங்க, சிபிஐ சிபிஎம் இருக்காங்க, யுஎம்எல் இருக்கு, விசிகா இருக்கு. தலைவர் திருமா அவங்க தொண்டர்களுடைய வேண்டுகோளை ஏற்கிறாரு, நம்ம அமைச்சர்ல பங்கேற்கலாம். யாருடைய ஆலோசனை கேட்டுட்டு சோஃபா போச்சு, அதுக்கப்புறம் இவர் போனாரு. அது ஆர்டர் போட்டிருக்காருன்னு சொல்லி திருமா சொன்னாரு. நாங்க தான் ஆர்டர் போட்டோம். இல்லைங்க சார், அப்படியா திரும்ப சொல்றாரு? ஆமா. நவாப் நாற்காலி, சரி, ஏதோ ஒண்ணு. ம். அங்கேயே ஆர்டர் போட்டாங்களாமா? எங்க சார்? அதிமுக பிரேக் அவே ஃபேக்ஷனுக்கு போனாங்களே, ஆ. அங்கதான் முதல்ல போச்சு இல்ல, ம். ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு உள்ள போனாங்க சோஃபாவை. அங்கேயும் அதே மாதிரி அவங்க ஆர்டர் போட்டதாமா? எப்படிலாம் ஆயிட்டாரு திரும்ப. உண்மை அது இல்லை. ம். ஒரு அழுத்தம் கட்சிக்குள்ள இருந்து இருக்கிறத நான் உணர்றேன். ம், ம். சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம தாவேக்காவோட போவோம் அப்படின்ட்டு. ஒரு நேரத்தில் என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் எப்படின்னா தலைவனால வழிநடத்தக்கூடிய ஒரு கட்சியா இருக்குது. இப்போ தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வழி நடத்துறாங்க. அதுக்கு வளைஞ்சு கொடுத்துட்டு போகக்கூடிய ஆளை திருமாவளவன் ஆகிட்டாரு. தெரியுது. இட் அப்பியர்ஸ் இப்படிதான் தெரியுது எனக்கு. இது ஒரு வேளை அந்த தலைவருக்கு வந்துட்டு சங்கடத்தை ஏற்படுத்துதுன்னா அதுக்காக நான் வருதுறேன், அவ்வளவுதான். ஆனா இதான் உண்மை. சார், நீங்க ஒரு திருமாவளவனுடைய நலன் விரும்பியா? இந்த அந்த கட்சி அமைச்சரவையில் பங்கு கொள்கிறது என்று சொன்னால் இவர்களுடைய செல்வாக்கு முழுவதும் தாவேகா பக்கம் ஷிஃப்ட் ஆயிடும், அந்த ஓட் பேங்க் அப்படி ஷிஃப்ட் ஆயிடும், இவங்க வந்து எல்லாத்தையும் இழந்து கடைசியில ஒரு கேள்விக்குறியாயிடும் இவங்களுடைய நிலை. ஒட்டு கட்சி ஆயிடும். ஒட்டுன்னு இல்லை, ஒட்டுக்கட்சி. அவங்க அந்த கட்சியோட நின்னா இவங்க அதிகமான இடங்களை ஜெயிக்க முடியும். கூட்டணி விட்டு வெளில வந்தாங்கன்னா ஒண்ணு இல்லை, காங்கிரஸ் வர இடம். எஸ், காங்கிரஸ் பேரசைட் மாதிரி ஆயிடுறீங்க. காங்கிரஸ் பாரசைட்டு, இவங்க பாரசைட் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வார்த்தெடுக்கப்பட்ட விதத்தை ஒரு கூர்ந்து கவனிக்கிற எவனுமே இன்னைக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை நினைச்சு ரொம்ப சங்கடம் தான் போடுவாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வரேங்க, ஆட்சி அதிகாரம்னா எது? நான் வந்துட்டு சிந்தனை செல்வனை குறிப்பிட்டே நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய பதவி கொடுங்க, ஒரு வேளாண் துறை கொடுங்க, தொழில்துறையை கொடுங்க, ஏதாவது ஒன்று கொடுத்து பாருங்க, அப்ப தெரியும். சிறுபான்மையினர், ஆதி திராவிடர் நலத்துறை அப்படிலாம் வச்சுக்கிட்டு போர்டு இருக்கும். ஒரு அப்படியே வருஷம் அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று இருக்கும், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள நம்ம மட்டும் உட்காந்துட்டு இருக்கலாம். அந்த துறை தான் இவங்களுக்கு தரது. அப்போ இவங்க எவ்வளோ கால்குலேட்டடாக இருக்காங்க விஜய் குரூப், நீங்க கவனிங்க. ஓகே, அதே வழிமுறை கடைபிடிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த வழிமுறையை தான் கடைபிடிக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரு மாற்றுன்றாங்க. மாற்றுலாம் இல்லை, என் மாற்று தான். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிக நன்றி.